அண்ணாமலையை ஓரங்கட்டுங்க, திமுகவை வீழ்த்த கட்டாயம் அதிமுகவுடன் தான் கூட்டணி. எடப்பாடியை நெருங்கும் பாஜக. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வியூகம் வகுப்பதாக கமலாலய சுற்று வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாக அதிகளவு வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் கூட்டணியின்றி ஒரு இடத்தில் கூட பாஜக மற்றும் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. மேற்கொண்டு ஆளும் கட்சியானது வலுப்பெற்று கொண்டே வருகிறது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை அரசியல் படிப்பிற்காக வெளிநாடு சென்ற பொழுது அதிமுக பாஜக இடையேயான பனிப்போர் முடிவடைந்து விடும் என எண்ணினர். ஆனால் அதை தவிடுபொடியாக்கும் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று தெரிவித்தார். அதே சமயம் மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் என்று கூறியுள்ளார். ஆனால் அண்ணாமலை இந்தியா திரும்பியதும் அவரது செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பெரிதாக செய்தியாளர்களை சந்திக்காமலும் அதிமுக குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் உள்ளார். அதன் ஒருபடி மேலாக நேற்று எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரை போற்றி மோடியுடன் ஒப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது அனைத்தும் கூட்டணி குறித்து அடியெடுத்து வைப்பதாக தெரிகிறது. விஜயின் புதிய அரசியல் பயணமானது மேற்கொண்டு வாக்குகளை சிதற செய்யும் பட்சத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு பான்மையாக இணையும் பட்சத்தில் கட்டாயம் திமுகவை வீழ்த்த முடியும். தற்பொழுது எல்லாருக்குமான தலைவன் அம்பேத்கர் நிகழ்ச்சியில் கூட திரும்ப கலந்து கொள்ளாமல் தனது கூட்டணி கட்சியின் முக்கியத்துவத்தை அந்த இடத்தில் நிலைநாட்டியுள்ளார். அவர்களுக்குள் எவ்வளவுதான் உட்கட்சி பூசல் இருந்தாலும் கூட்டணி என்று வரும்போது திமுக தான் என நிரூபித்து விடுகிறார்கள். மற்ற கட்சி கூட்டணிகளில் இந்த செயல்பாடு இல்லாததால் மக்களின் வாக்கானது சில்லு சில்லாக உடையக்கூடும் என எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கட்டாயம் பாஜகவுடன் கைகோர்க்க முடியாது. தனது முதல் மாநாட்டிலேயே திமுக மற்றும் பாஜக தான் தங்களது எதிரி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளதால் இது முற்றிலும் சாத்தியமற்றது என்று கூறுகின்றனர்.